அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் மேலும் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். தற்போது விசாரணை மேற்கொண்டு வருபவரின் 2 பேரின் விவரங்கள் என்ன, தகவல்கள் என்னென்ன? மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 17 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களில் திருமலை என்பவரின் உறவினர் பிரதீப் என்பவரை பிடித்து செம்பியம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்டவர்களின் செல்போன்கள் அழைப்புகளை வைத்து முகிலன் என்பவரையும் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அருள் அளித்த தகவலின்படி அந்த ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்ட செல்போன் தரவுகளை சைபர் கிரைம் போலீசாரிடம் அளிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த செல்போன் தரவுகளை போலீசார் தற்போது எடுத்துள்ள நிலையில் யார் யாரிடம் குற்றவாளிகள் அறிஞர்கள் பேசினார்கள் என்பது குறித்தான சோதனையின் அடிப்படையில் தற்போது பிரதீப் மற்றும் முகிலன் ஆகிய 2 பேரை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டும் தொடர்பாக இதுவரைக்கும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே போலீசார் 50 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சிகர தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.